அத்தனை பிரச்சனையும் மனசெல்லாம் தூக்கி போட போற. உன் சரீரத்துல நோயா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆமென். உன் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆமென், எல்லாம் புதுசா மாற போகுது. அல்லேலூயா, பலசாலியாய் மாற போகுது. அல்லேலூயா, ஆமென். இதோட சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொல்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எப்படி புதிதாக்குறாரு? வார்த்தையில புதிதாக்குகிறார். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த தேவன் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தேவன் வார்த்தையாவே வர. அல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவரே, என் மனக்கண்களை குருட்டாக்கி வைக்கின்ற காரியங்கள் என்று எனக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க. விடுதலையை கொடுத்திருக்கீங்க. இனிமே உங்களை நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். உங்க நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஷாதா ராகா வாலா வாலா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன், 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 ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஷாதா ராகா வாலா வாலா வாலா. எல்லாரும் அப்படியே ஆமென், கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதுமே ஆண்டவரோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவரை போலவே இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் எப்படி இந்த உலகத்துக்கு அந்த 3 ஆண்டுகள்ல ஆமென் ஒரு மகா சக்தியா 12 சீசன்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர் எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒத்தாளா இருக்கான்னு பார்க்காத, கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ஆமென். அந்த 12 பேரை காட்டிலும் அவங்க தான் தடவி பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. நீ ஆவியில பார்க்கிற, நம்பிக்கையில பார்க்கிற, விசுவாசத்துல பார்க்கிற. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட ஒன்னாலதான் முடியுங்கிறார் கர்த்தர். எல்லாத்தையும் நீ ஜெயிக்க பிறந்தவனுங்கிறார். ஓ ரேகே ரேகே. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி ஆமென், ஆமென்.
வருத்தங்கள் வந்தாலும் அதிலெல்லாம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் இனிமே எங்களை உடைக்க முடியாது, எங்களை நெருக்க முடியாது. அதுல இருந்தெல்லாம் காப்பாத்திட்டு வந்ததை நீங்க சொல்றீங்க. எத்தனை முறை எங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க, எத்தனை முறை சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இனிமேலும் நாங்கள் 10-11 இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனை வார்த்தையில நீதிமான் 7 தடவை திரும்பவும் எழுந்திருப்பான் என்று எழுப்பி விட்டீங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்பி விட்டீங்க, ஊழியத்தில் எழுப்பி விட்டீங்க, என் ஜெப வாழ்க்கையில் எழுப்பி விட்டீங்க. இனிமே நாங்கள் உலகத்தை கலக்கணும். உங்களுக்காக நான் உலகத்தை கலக்கணும். நான் ஒரு அற்புத சக்தியாவே இப்பொழுது போகிறேன். அற்புத சக்தியாக அற்புதமாகவே நான் போகிறேன். ஏன்னா அற்புதரை என்கிட்ட பேசி இனிமே விழமாட்டேன், இனிமே விழமாட்டேன். தூக்கி எடுக்கிற தெய்வம் நீ பொழுது நான் விழமாட்டேன். உங்க சக்தியை என்னை தூக்கி எடுத்ததுக்காக நன்றி. எதிலெல்லாம் விழுந்து அதெல்லாம் இன்னைக்கு புறம்பான மனுஷனாக தூக்கி குப்பையில போட்டு ஓர கட்டிக்கிட்டு இங்க உங்க பிள்ளை உங்களுக்காக வாழ வேண்டும், உங்களுக்காக ஜீவிக்க உங்களுக்காக ஓடுவேன் நண்பரே. நன்றி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்மாவை என் முழுமே சகல உலகமே. Hallelujah. 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 Hallelujah.